ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் நம்ம ஒரு ஓமையை குறித்து பார்க்க போகிறோம். ஏசப்பா சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறதுக்காக ஒரு ஓமை சொன்னாங்க. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனும் மதிக்காதவனுமாக இருந்தான். அதே பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அந்த நியாயாதிபதிகிட்ட போய், எனக்கும் என் பங்காளிகளுக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, எப்படியாவது எனக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுகிட்டே இருந்தான். ஆனால் அந்த நியாயாதிபதி ஒரு கல்லெஞ்சக்காரன். அவனுக்கு இந்த விதவைக்கு நியாயம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. எப்போ வந்தாலும் அலட்சியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுதான் ஏசப்பா சொன்னாங்க, அந்த நியாயாதிபதி சொன்னதை நீங்கள் கேட்டு பார்த்தீங்களா? நீங்களும் இப்படி தான் அநேக முறை மனுஷங்கிட்ட போய் அவங்கக்கிட்ட ஹெல்ப் வேணும் கேட்டே இருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களை உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த விதவை அடிக்கடி அவள் தொந்தரவு பண்ணதுனால இந்த நியாயாதிபதியோடு நியாயம் செய்தார். எனவே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டார். கட்டாயமாக அவர்களுக்கு உதவி செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்.